ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு May 24, 2024. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் அப்படின்னு நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதர் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபவுண்ட் இன் அஸ்தமுடி லேக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த லேக்ல வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அஸ்தமுடியில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் எவ்ரிவேர். ஓகே, பட் இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்பெஷலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட ஹெவி மெட்டலும் சேர்ந்து இருக்கு, கண்டாமினேட் ஆயிருக்கு. இது வந்து அந்த அஸ்தமுடி லேக்ல இருக்கிற ஃபிஷ்ஷோட பாடியில கூட இப்படி இந்த காம்பினேஷனா கலந்துருக்கு அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் பொல்யூஷன். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன்ல மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை எப்போ நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஸோ லெஸ் தென் 5 mm இன் டயமீட்டர் அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ பிளாஸ்டிக். ஓகே, இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி இருக்கு, இன்னொன்று வந்து செகண்டரி இருக்கு. ஸோ பிரைமரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 5 mm சைஸ்லயே கமர்ஷியல் யூஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்போலியண்டா இருக்கும். ஸோ அதனால காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதர் கெமிக்கல்ஸ்ல வந்து ஃபில்லர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பா இருக்கட்டும், இந்த வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கட்டும், அதுல வெறும் ஃபில்லர்ஸ்க்காக வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்றதே மைக்ரோ பிளாஸ்டிக்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பிரைமரின்னு சொல்லுவோம். செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ பிளாஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். பட் அதர் பிளாஸ்டிக்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா டீக்ரேட் ஆகி அந்த சைஸ்க்கு வந்து பிரேக் டவுன் ஆயிரும். ஓகே, அதாவது நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கட்டும், இல்ல நம்மளோட கிளாத் சிந்தட்டிக் நைலான் கிளாத் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீக்ரேட் ஆகும். இந்த மாதிரி டைப் வந்து நம்ம செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தி அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் மெயின்ஸ்ல கூட வரலாம், ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ல வந்து இந்த பயோஃபில்ம்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ பயோஃபில்ம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ காலனி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் விச் அட்டாச்சஸ் டு அ சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் கிடையாது. மல்டிபிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஒரே டைப் ஆஃப் பாக்டீரியான்னு கிடையாது. மல்டிபிள் பாக்டீரியாஸ் சேர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு காலனியை கிரியேட் பண்ணும். ஒரு சர்ஃபேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு ஜெல் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். அது வந்து EPS மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிக்கணும், அட்டாச் ஆகிக்கிறோம். இது வந்து ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட். அதுக்கு தேவையான ஆக்சிஜன்ல இருந்து நியூட்ரியன்ல இருந்து எல்லாமே அந்த மேட்ரிக்ஸ்குள்ள கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பயோஃபில்ம் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆன்டி மைக்ரோபயல் ஏஜென்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பயோஃபில்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோஃபில்ம் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபார்ம் ஆறதுக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து சர்ஃபேஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த பயோஃபில்ம் வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர். ஓகே, டேஞ்சர் இன் த சென்ஸ் அங்க இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் டெப்ளீட் பண்ணிரும். அதர் ஆர்கானிஸ்கம் வந்து ஆக்சிஜனும் கிடைக்காது அண்ட் நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. ஓகே, இந்த பயோஃபில்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், ஈவன் நம்ம டூத் டிகே ஆகுது பாத்தீங்களா, அது கூட பயோஃபில்ம்னால தான். ஓகே, இப்போ இந்த பயோஃபில்ம் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணுது, பயோஃபில்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குது இல்லையா. இப்போ புதுசா இன்னொன்னு சேர்த்துக்கலாம். இந்த ரிசர்ச் மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஈவன் அதர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் லைக் ஹெவி மெட்டல்ஸ் இது கூட என்ன பண்ணும், இது கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கூட அட்டாச் ஆகி இது வந்து பயோ அக்யூமுலேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃபிஷ்ஷோட பாடிக்கு போகும். பயோ அக்யூமுலேட் ஆகி அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ற அதர் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், பயோ மேக்னிஃபிகேஷன் ஆகும். ஸோ டாக்ஸிசிட்டி லெவல் வந்து டிராஃபிக் லெவல்ல அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, சோ இதுதான் பயோஃபில்ம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸால வர்ற இம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸால டைரக்டா ஹியூமன்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் அதுக்கான ஒரு கன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. சோ இது வந்து நாட் எட் கன்ஃபர்ம்ட். பட்
மைக்ரோபிளாஸ்டிக்னால இந்த அதர் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இது டெஃபினெட்லி வில் காஸ் அட்வர்ஸ் இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இதுல இருக்கிற இன்னொரு கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்தமுடி லேக். ஸோ அஸ்தமுடி லேக் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் இன் கேரளா. இது வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ராம்சார் சைட், இது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஓகே, 2012 தான் இது ரெகக்னைஸ் பண்ணாங்க வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல 2012. அண்ட் இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாட்டரை ஃபீட் பண்றது வந்து, ஸோ இதுக்கு வாட்டரை ஃபெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கல்லடா ரிவர். கல்லடா ரிவர் வந்து எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா குளத்துப்புலா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகுது வெஸ்டர்ன் காட்ஸ்ல. அண்ட் இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வாட்டர்ஸ் லேக். பேக் வாட்டர்ஸ் லேக்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சீ வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் ரெண்டுமே இன்ஃப்ளோ ஆகும். ஓகே, இதுதான் நம்ம பேக் வாட்டர்ஸ் சொல்லுவோம். அண்ட் திஸ் வாட்டர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி டைட். ஓகே, பேக் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எடிட்டோரியல் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் தான் நமக்கு எடிட்டோரியல்ல சம்வாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விசிட் டு preserve China's interest in Europe அப்படின்றத இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சைனாவோட சேர்மன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா he visits first time in the 5 years. ஓகே, ஸோ அவரோட விசிட்டோட மெயின் பர்பஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்ஸ் வந்து எடுக்கிற முடிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சைனாவாக தான் இருக்கும், ஆன்டி ரஷ்யாவாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக இந்த விசிட் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அப்படின்றதுக்காக சைனாவோட சேர்மன் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் யூரோப்பியன் யூனியனோட இந்த ட்ரேட் ஸ்டாண்ட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விசிட்டாக தான் இது இருக்கு. ஸோ இந்த விசிட்லேயே அவங்க ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஹங்கேரி அண்ட் செர்பியாவுக்கு விசிட் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பிரான்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் லைக் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து பிரான்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, லைக் யூரோப்பியன் யூனியன் வந்து யூஎஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்மளோட முடிவை நம்மளா எடுக்கணும். அண்ட் இன்கேஸ் வந்து சைனாக்கும் யூஎஸ்க்கும் பிரச்சனை வருது இந்த தைவான் இஷ்யூவில், அதில் வந்து நம்மளை தேவையில்லாமல் உள்ள இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்ற கான்செப்டை வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் சைனாக்கு இங்கே விசிட் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ரோ ரஷ்யன் கண்ட்ரி, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி. ஓகே, அதனால இதுவும் அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான கண்ட்ரி. அண்ட் செர்பியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் சைனாக்கு அகேன்ஸ்ட் கொண்டு வர ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால இந்த 3 விசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்குறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் விசிட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விசிட் தான். அதில் இந்த 3 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான சாய்ஸஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் சில கண்டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விசிட் வந்து இந்தியாவுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும், இந்தியாவோட குளோபல் ரிலேஷன்ல எப்படி பாதிக்கும் அப்படின்றத வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம வேற ஏதாவது ஆர்டிக்கல் வந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்து அட்வொகேட்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ எப்படி அட்வொகேட்டை வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்களோ அதே மாதிரி டாக்டர்ஸையும் இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. ஸோ அதுதான் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஓவராலா இந்த ஆர்டிக்கல்ல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, சரி இப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல இது வந்து ஒரு வெல்கம் மூவ் அப்படின்னு அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த ஆக்டை. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதே ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா டாக்டர்ஸை வந்து அப்யூஸ் பண்றாங்க. நாங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுறோம், உங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ டாக்டர்ஸ் வந்து பல வருஷம் படிச்சு எக்ஸ்பர்ட் ஆகி வர்றாங்க. ஓகே, அப்போ அவங்களோட முழு எஃபர்ட்டையும் கொடுத்து தான் ஒரு பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ அது எப்படி வேணாலும் போகலாம் இல்லையா? ஸோ அப்போ டாக்டர்ஸ் மேல வந்து எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தப்பு நடக்கிறவங்களும் நம்ம வந்து கேட்க தான் செய்யணும். ஆனா இந்த ஆக்ட் வந்து
எஸ்பெஷலி டாக்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் தான் பீப்புள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆக்ட்ல இருந்து டாக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ்லாம் எங்கே போவாங்க? ஓகே, இப்போ ஏதாவது பிரச்சனை வருது, எரர் வருது அவங்களோட ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னா பேஷண்ட்ஸ் எங்கே போவாங்க? ஆல்ரெடி ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இட்ஸ் அ கான்ட்ராக்ட், சர்வீஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ அது வந்து டிஸ்பியூட் பண்ண முடியும். அப்போ இந்த கன்சூமர் ஆக்ட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க? ஓகே, எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நார்மல் சிவில் அண்ட் கிரிமினல் லாக்கு கீழே தான் என்ன பண்ணணும்? அட்ஜுடிகேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி நார்மல் சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ட் கீழே போகணும் அப்படின்னா, இப்போ கிரிமினல் ஆக்டுக்கு கீழே ஒரு கேஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த பேஷண்ட் இறந்தா மட்டும்தான் கிரிமினல் ஆக்ட் கீழே கொண்டு போக முடியும், இல்லைன்னா மற்ற மெடிக்கல் எரருக்கு கீழே கொண்டு போக முடியாது. அப்போ சிவில் லாக்கு கீழே இந்த கேஸை கொண்டு போனோம் அப்படின்னா, சிவில் லாக்கு கீழே கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? டைம் கன்சியூமிங், எனர்ஜி, டைம், இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க. ஸோ இது ரெண்டு மெயின் பாயிண்டா வச்சு இந்த ஆர்டிகல் ஓவரால் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா ஒரு 3 பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்ஸ் ரிமூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருந்து. ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும் டாக்டர்ஸ்க்கு. ஓகே, ஏனோ தானோன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பேஷண்ட்ஸோட ரைட் வந்து பறி போயிடும். இது வந்து நம்ம டேட்டாவோட சொல்லணும். என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இருக்கு இல்லையா, அவங்களோட டேட்டா படி இந்தியாவில் ஒரு வருஷத்துல 5.2 மில்லியன் மெடிக்கல் எரர்ஸ் நடக்குது. ஓகே, இது ஒன்றும் சின்ன நம்பர் கிடையாது, இது ரொம்ப பெருசு. அதாவது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியை காட்டிலும் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா அப்போ இந்த 5.2 மில்லியன் எரர் நடக்குது இல்லையா, அப்போ இந்த கேஸ்லாம் எங்க போகும்? அப்போ இந்த நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஃபைல் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களோட ரைட்ஸே தெரியாம தான் இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா ஸோ இப்போ இதை ஏன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருந்து எடுக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா இதுக்கு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று டெவலப் பண்ணிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் எரர் பண்ணாம அவங்களோட சக்சஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கிரெடிபிலிட்டியை வந்து கூட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ அப்படின்றப்போ இப்போ அந்த மெடிக்கல் எரர் அதிகமாக பண்ற டாக்டருக்கும் மெடிக்கல் எரர் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணாம அவங்களோட ரெக்கார்டை கிளியரா வச்சிருக்கிற டாக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிட போகுது, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ற டாக்டர்ஸ்க்கு வந்து இது வந்து என்னன்னு பாத்தீங்க, இது வந்து லோவர் இன்சென்டிவா தான் முடியும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இது வந்து பர்டன் ஆன் லீகல் சிஸ்டம். இப்போ கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருந்து டாக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டினரி நம்மளோட அதர் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்ல தான் போவாங்க. அப்போ ஆர்டினரி கோர்ட்ஸ்ல ஏற்கனவே வந்து நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா அப்போ இதுவும் என்ன பண்ணும், லீகல் சிஸ்டம்ல பர்டனை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு 3 பாயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிகல். ஸோ ரைசிங் டெப்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் அப்படின்றது இந்த ஆர்டிகல்ல ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ டெப்ட் வந்து அதிகமாயிட்டு போகுது, டெப்டால வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாயிட்டு போகுது, அண்ட் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் வந்து கம்மியாயிட்டு போகுது. அதை பத்தின ஆர்டிகல் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஃபியூ டேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபிளேஷன் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பர்டிகுலரா ஃபுட் இன்ஃபிளேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து எப்படி நம்ம மிடில் இன்கம் கண்ட்ரி லைக் இந்தியா, ஸோ இதோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இது வந்து அனதர் டைமென்ஷன். ஓகே, என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இன்கம் கம்மி தான், நம்ம வந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி தானே இந்தியா. ஸோ அதனால நமக்கு இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கு. அப்போ நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரே நம்மளோட இன்கம்ல மெஜாரிட்டி பார்ட்டை வந்து ஆக்குபை பண்ணிடும். இப்போ அதில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பீப்புள் சேவ் பண்ணாதான் அது வந்து என்னவாகும், அடுத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா பிஸ்னஸஸ்க்கு வந்து அந்த பணம் போய் சேரும். ஓகே, அப்போ எக்கானமியில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்கிறப்போ என்ன நடக்கும், பிஸ்னஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனால் மட்டும்தான் நம்மளோட எக்கானமி வந்து என்ன ஆகும், அப்வர்ட் சைக்கிளில் போகும்.
ஓகே. ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் எனி கண்ட்ரி. ஓகே. இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து என்ன சுச்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, எப்படி ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் வந்து நம்மளோட மேக்ரோ எக்கனாமியை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு அதில் வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த நெட் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே. அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்து சேவிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நெட் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் வந்து எதனால குறையுது அப்படின்னா, பீப்புள் ஆர் பாரோவிங் மோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. பீப்புள் வந்து எதுக்காக பாரோ பண்றாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, பீப்புள் ஆர் மெயின்லி இன்வெஸ்டிங் ஆன் பிசிக்கல் அசெட். ஓகே. அவங்க ஃபினான்ஷியல் சேவிங் பண்றது இல்லையே தவிர தே ஆர் இன்வெஸ்டிங் ஆன் பிசிக்கல் அசெட் லைக் வந்து கோல்டு அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ இதுக்கு கவுண்டர் கொடுக்கறது தான் இவரோட இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா. இது எப்படி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்ற மாதிரி பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் மோர் ஆன் தி பிசிக்கல் அசெட் அப்படின்னா டேட்டா வந்து அந்த மாதிரி சொல்லல. டேட்டா வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. அதாவது 2.5% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நெட் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து. ஆனா அந்த அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, பிசிக்கல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது, அது வந்து ஒன்லி 0.3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்போ ஹியூஜ் கேப் இருக்கு இல்லையா. அப்போ ரியாலிட்டி பிக்சர் வந்து அது கிடையாது. எக்கனாமிக் அட்வைசர் சொன்னது கிடையாது. அப்ப இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங் குறையுது அப்படின்னா, பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பர்டன் வந்து இருக்கு. ஓகே. அவங்களோட இன்கம்ல அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் போக மெஜாரிட்டி பார்ட்டு இப்ப என்னவா போயிட்டு இருக்குன்னா, அவங்க வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. ஹவுஸ் ஹோல்டு இன்கமா இருக்கட்டும், இல்லாத பர்சனல் லோன்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ அதிகமா இருக்கு. அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் பர்டன்னால தான் என்ன பண்றாங்க, பீப்புள் ஆர் நாட் சேவிங். அப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. டெப்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிஷர் டைனாமிக்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷர் டைனாமிக்னா என்ன அப்படின்னா, டெப்ட் பர்டன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா இன்கம் growth வந்து இன்னும் நாமினல் ரேட்ல இருக்கு. அதாவது இன்கம் க்ரோ ஆகல, ஆனா டெப்டோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நான் ஒரு 50,000 சேலரி வாங்குறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் லோன் எடுத்திருக்கேன். மாசம் வந்து ஒரு 25,000 20,000 கட்டுற மாதிரி அந்த லோன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரி பாருங்களேன், அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடிட்டே போகும். அப்போ இன்னுமே என்னோட இன்கம் வந்து அதே ரேட்ல தான் இருக்கும், 50,000ல தான் இருக்கும். ஏன்னா ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ அந்த பேர்டனை நான் பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து சேவ் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லையே. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை தானே நான் கட்டுவேன். ஏன்னா அப்போ இது வந்து ஒரு சேலஞ்சா சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஓகே. இன்னொரு சேலஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் மட்டும் குறைய போறது இல்லைங்க, பீப்புள் ஆர் கோயிங் டு ரெடியூஸ் தேர் கன்சம்ஷன். அப்போ ஒரு கண்ட்ரியில பீப்புள் வந்து கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், அது வந்து ஒரு சைக்கிளிக் ஈவெண்டா மாறும். கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் குறையும், டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடக்ஷன் குறையும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சுன்னா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் கம்பெனிஸ் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா இன்கம் growth இருக்காது. இன்கம் growth இல்லை அப்படின்னா மறுபடியும் கன்சம்ஷன் குறையும், ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் குறையும். அப்போ எக்கனாமி நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் லெவல்ல பார்த்தோம்னா எக்கானமி வந்து டவுன் ஆகிட்டே போகணும். ஸோ வி நீட் டு அட்ரஸ் திஸ். அப்போ இதை அட்ரஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் இல்லையா. இன்கம் ரேஷியோ, அதாவது அந்த இன்கம் growth வந்து பீப்புளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். இது கவர்மெண்டோட சைட்ல இருந்து அவங்க எஃபர்ட் போடணும். கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ ரீசெண்டா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பீப்புள் வாங்கின அந்த கோல்டு லோன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரினியூ பண்ணாதீங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள பேங்க்ல வாங்கின கோல்டு லோன்லாம் என்ன பண்ணணும், அதோட க்ளோஸ் பண்ற மாதிரி கொண்டு வாங்க, இல்லைன்னா கோல்டை வித்துருங்க, அந்த மாதிரி ரூல் போட்டிருக்காங்க. பட் இது எந்த விதத்துல வந்து பீப்புளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் தெரியல. பட் நம்மளோட எக்கானமில வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இதை வந்து நம்ம வந்து கோவிட்னால ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம் சேவிங்ஸ், ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறது கோவிடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனது. ஸோ வி ஹாவ் டு அட்ரஸ் திஸ் இஃப் வி வாண்ட் டு சேவ் அவர் எக்கானமி. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.